ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் தக்காளிலாம் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் போது அதிக தக்காளி பழம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சீக்கிரமாக பழுத்து போயிடும், அதுக்கப்புறம் அழுகியுமே போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பழம் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த தக்காளி பழம் மேலே பாட்டம் காம்பு பவுடர் இருக்குல்லையே அது மேலே நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணால் சீக்கிரமாக தக்காளி பழம் கெட்டு போகாது, வதங்கி போகாதுங்க. அதனால் எல்லா தக்காளி பழம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தக்காளி பழத்தை எந்த டப்பாவில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டப்பா நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க. அதாவது காம்பு பகுதி கீழே படுற மாதிரியும் மேல் பகுதி மேலே வர மாதிரி இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக பழுத்துமே போகாது, கெட்டுமே போகாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளோட வேஸ்ட்டே ஆகாதுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து அப்பளம் வாங்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பளம் பார்க்க நல்லா இருக்குங்க. நான் அப்பளக்கட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பளம் மேலே ஒவ்வொன்று மேலே நிறைய மாவு பொருள் தங்கியிருக்கும். அந்த மாதிரி மாவு பொருள் தங்கியிருந்தாலே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது என்ன ஆகும், நிறைய எண்ணெய் உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அப்பளம் கடைசி நீங்கள் பொரிச்சிடும்போது நிறைய கஷ்டமே அந்த எண்ணெய்க்குள்ளே தங்கிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்பளக்கட்டை ஓப்பன் பண்ணி அப்பளம் ஃபுல்லாகவே ஒரு தட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு நல்ல கிளாத்துமே எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்துகிட்டு ஒவ்வொரு அப்பளம் நீங்கள் எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி விடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது மாதிரி நல்லா நீங்கள் தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பளக்கட்டு மேலே எவ்வளோ மாவு பொருள் இருந்தாலுமே சரிங்க, அந்த மாவு பொருளுக்கு எல்லாமே கீழே விழுந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு அப்பளம் போல் தட்டி விட்டாச்சு, இன்னொரு அப்பளமும் அதே போல் நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு பொருள் வந்திருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள், ரெண்டு அப்பளம் மட்டும் தாங்க சுத்தம் பண்ணால் அதுக்குமே நிறைய மாவு பொருள் சேர்ந்துருக்குங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா அப்பளமும் ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சிட்டு காமிக்கிறோம், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு சேர்ந்துருக்கு. இந்த மாவில் எண்ணெய்க்குள்ளே உட்காந்தா எண்ணெய் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கஷ்டம் தங்கிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சுத்தம் பண்ண அப்பளத்தை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துருக்கு, அப்பளம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டுங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி நான் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்பளம் ரொம்ப நாளைக்கு நப்புத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் முழுக்குள்ள தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்புத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் கட் பண்ணும்போது பார்த்தா நார்மல் தண்ணியில் போட்டாலுமே அந்த கத்திரிக்காய் இருக்கட்டும் வாழைக்காய் இருக்கட்டும் ஒரு மாதிரி கலர் மாறி போயிருங்க. அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்குது. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே கத்திரிக்காய் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வாழைக்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கலர் மாறவே மாறாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இது போல் ஒரு குட்டியாக பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பா உள்ளுக்குள்ள ஒரு 2 டீஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக நம்ம கம்போர்ட் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்டு கம்போர்ட்னு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூம் கம்போர்ட் தாங்க எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு உப்புக்கல் டெட்டாலு இந்த கம்போர்ட் 3மே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பாக்ஸை சைடில் வச்சுட்டு ஒரு 4-5 கிராம்பு போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மூடி எடுத்துகிட்டு ஒரு கம்பி வச்சு கேஸில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் பாக்ஸ் மூடில் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூம் உள்ளுக்கு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க, பாத்ரூம் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இதை கொண்டு போய் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுக்கிட்டால் பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும், நல்லா சுத்தமாக க்ளீனாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய ஏதாச்சும் ஒரு பனியன் எடுத்துக்கோங்க. பழைய பனியன், கிழிஞ்சு போன பனியன் எது வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பனியன் எடுத்துருக்கேன். இந்த பனியன் இருக்குல்ல, இந்த பனியன் கிளாத் எடுத்துகிட்டு உள் பக்கமாக திருப்பி போட்டுட்டு கை போர்ஷன், நெட் போர்ஷன் இது போல் நல்லா நீங்கள் சுருக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லப்பர் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம லப்பர் வேண்டு போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த பனியன் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மிக்சிலாம் இருக்குல்லையே, மிக்சியில் அடிக்கடி கரைச்சிட்டு நம்ம அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி மேலே நிறைய டஸ்ட் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி டஸ்ட்டு வராமல் இருக்க இந்த மாதிரி ரெடி பண்ணி மிக்ஸி மேலே நீங்கள் போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே டஸ்ட்டுமே படாமல் இருக்குங்க. திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து போட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திரும்பவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகன் வேல் எடுத்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் வேலுக்கு பூ வைக்கினவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பூவுமே நிற்காதுங்க. அந்த மாதிரி பூ வைக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகன் வேல் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டபுள் டேப் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நம்ம பொட்டு வச்சுப்போம், இன்னொரு பக்கம் பொட்டு வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, அந்த பக்கம் நம்ம டபுள் டேப் இது போல் நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பூ நீங்கள் வச்சாலும் சரிங்க, இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. அந்த டபுள் டேப்பு மேலே காம்பு படுற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பூ வேணாலும் சரிங்க, இது மேலே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பூ போல் இது மேலே நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். பூ வைக்கணும் இது போல் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு விட்டால் போதும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பூவுமே கீழே விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் முடிந்தால் கீழே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பாக இருக்கு இல்லையா, கேஸ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது ஒரு சில சமயங்க கேஸ் அடுப்பு நழுவிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நழுவாமல் இருக்க நல்லா க்ரிப்பாக பிடிக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது கேஸ் அடுப்புமே கொஞ்சம் ஐட்டம் நமக்கு தெரியுங்க. அந்த கேஸ் அடுப்பில் 4 கால் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலுமே இந்த மூடியை நீங்கள் வச்சு விட்டுருங்க. நான் வீடியோ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அடுப்பு நழுவாமல் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஐட்டமும் நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் அழுகி போன தக்காளி பழம் இருந்தால் மட்டும் தூக்கி மட்டும் போடாதீங்க. இது தெரிஞ்சால் நீங்களுமே கண்டிப்பாக தூக்கி போட மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் அழுகிருக்க தக்காளி பழம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு தக்காளி பழம் அழுகி போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி பழம் நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கலாங்க. நம்ம அடிக்கடி குக்கர் யூஸ் பண்ணுறதால குக்கர் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு மாதிரி கலர் டல்லாகிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் குக்கரோட பேக் சைடில் ஒரு மாதிரி கலர் மாறி போயிருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எதாவது நார்மலாக வாஷ் பண்ணாலுமே அது எல்லாமே போகாது. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா குக்கர் நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு குக்கர் உள்ளுக்குள்ளே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு 1 ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்கரை 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அழுகி போன தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி தக்காளி பழம் மட்டும் எடுத்துருக்கேன். அழுகி போன தக்காளியை இந்த குக்கர் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்க்கும்போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஏன்னா அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே பார்க்குமே அந்தளவுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட் அடியில் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் லைட்டாக நம்ம குக்கர் உள்ளுக்குள்ளே தேய்ச்சிட்டு குக்கர் நம்ம தலை திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சால்ட்டு, கொஞ்சமாக சுகரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இட்லி சோடாங்க. இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அழுகி போன தக்காளியை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி அழுகி போன தக்காளியை வச்சு ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. நமக்கு தேய்க்கும் போது அழுக்கு போகிறது நம்மளால் லைவாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுங்க. இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டைம் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள். குக்கர் வெளி பக்கமாக இருக்கட்டும் உள் பக்கமாக இருக்கட்டுங்க நல்லா பளிச்சுன்னு மாறி போயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.